வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி ஏப்ரல் மந்த் எக்ஸாம் ஃபோக்கஸ் சிஏ பிரசன்டட் பை தீபிகா சக்திவேல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது. குறிப்பா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அவங்களுக்கு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த 3 பேருமே வெவ்வேறு துறைகள்ல பத்மா அவார்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம இந்த ஏப்ரல் மாதம் இழந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து அவங்கள பத்தின அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தரிப்பள்ளி ராமையா இவர் வந்துட்டு தெலுங்கானாவை சேர்ந்தவர். ஓகேங்களா. வனஜீவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர். இவருக்கு வந்து பத்மஸ்ரீ வந்து 2017 கொடுத்திருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல மரக்கன்றுகளை வந்துட்டு நட்டவர். ஓகேங்களா. இவரை வந்துட்டு செட்டு ராமையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. செட்டு ராமையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீ மேன். ஓகேங்களா. ஸோ மரமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதாவது ட்ரீ மேன் ஆஃப் தெலுங்கானா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தரிப்பள்ளி ராமையா. இவர் வந்துட்டு இப்போ வந்து இறந்திருக்காரு. ஆனாலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பசுமை விழிப்புணர்வை வேரூன்றியவர். அந்த கிராஸ் ரூட்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கிராஸ் ரூட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடித்தள மக்களாலும் கூட பெரிய லெவல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத இவர் வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு. ஓகேங்களா. தரிப்பள்ளி ராமையா, ட்ரீ மேன் ஆஃப் தெலுங்கானா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ராம்சாய் பாண்டே. ராம்சாய் பாண்டேங்கிறவர் இவர் அடுத்த ஒரு லெஜெண்ட். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராய் நடன சாதனையாளர். ஓகேங்களா. ஸோ இவருக்கு வந்து பத்மஸ்ரீ 2022 கொடுத்திருக்காங்க. ராய் நடனம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்துல பண்டல்கண்ட் பீடபூமி பகுதி. ஓகேங்களா. ஸோ அதை சேர்ந்த ஒரு நடனம். இந்த நடனத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்கள் பெண் வேடமிட்டு குறிப்பா வந்துட்டு இந்த கிருஷ்ண ராதா அதுக்கப்புறம் கோபியர்கள் இந்த நடனத்தை வந்துட்டு அவங்க வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஓகேங்களா. இது ஒரு பழங்குடியினர் ஒரு நடனம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இது பிரிட்டிஷ் காலத்துல கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட். ஓகேங்களா. அதாவது பழங்குடியினர் குற்ற சட்டம் அவங்களால வஞ்சிக்கப்பட்ட அந்த ஒரு கம்யூனிட்டி, பீடியா கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த மக்கள் வந்துட்டு செஞ்ச ஒரு நடனம். ஓகேங்களா. இவர் பிராமின் ஒரு சமூகத்தை வந்துட்டு சேர்ந்திருந்தாலும் இவர் வந்து இந்த நடனத்தை உலக லெவல்ல வந்து பாப்புலரா ஆக்கியிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து ஒரு லெஜெண்ட் தான். ஓகேங்களா. ராம்சாய் பாண்டே அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குமுதுனி லாக்கியா. இந்த குமுதினி லாக்கியாங்கிறவங்க பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இப்ப வந்து வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024. ஸோ அதனால இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. இவங்க ஒரு கதக் டான்ஸ் முன்னோடி. ஓகேங்களா. சரி, இவங்க வந்து அகமதாபாத்ல கடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையத்தை வந்துட்டு நிறுவி அதுல வந்து டான்ஸ் கத்துட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து மாடர்ன் டைம்ஸ்ல எப்படி கதக்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவங்க வந்து முக்கியமான இவங்களுடைய சாதனைன்னு பார்க்கப்படுறது உம்ரா ஜான். ஓகேங்களா. உம்ராவ் ஜான் அப்படிங்கிறது ரேகா மேம் நடிச்ச ஹிந்தியில 1981 வெளிவந்த ஒரு படம். ஓகேங்களா. சோ செம்ம ஹிட்டான படம். இந்த படத்துக்கு அவங்க வந்து கதக் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க.